பைபிளில் ஒரு பெண் வியாதியாக இருந்தாங்க. அதனால் டாக்டரிடம் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டாங்க. வியாதி குணமாகலை. நிறைய டாக்டரிடம் போனாங்க. யாராலும் அவங்க வியாதியை சுகமாக்க முடியல. அவருடைய பணமெல்லாம் செலவழிந்து விட்டது. ரொம்ப வலியால் கஷ்டப்பட்டாங்க. அவங்க எவ்வளோ நாள் வியாதியாக இருந்தாங்க தெரியுமா? 12 வருஷமாக வியாதியாக இருந்தாங்க. ஒரு நாள் இயேசுவும் சீஷர்களும் எவரின் வீட்டிற்கு போய் கொண்டிருந்தாங்க. நிறைய ஜனங்களும் அவருடன் போனாங்க. அந்த பெண் இயேசு வருவதை கேள்விப்பட்டாங்க. எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, என் வியாதி சரியாகலையே, நான் இயேசுவின் ட்ரெஸ்ஸை எப்படியாச்சும் தொட போகிறேன், தொட்டா நான் சுகமாயிடுவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவுக்கு பின்னாலேயே வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டாங்க. உடனே அவங்களுடைய வலியெல்லாம் போச்சு, வியாதியும் சுகமாயிடுச்சு. அப்பொழுது இயேசு ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி பார்த்து, என் ட்ரெஸ்ஸை தொட்டது யார் என்று கேட்டார். அதற்கு சீஷர்கள், இயேசுவே, நிறைய ஜனங்கள் உம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்காங்க, என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்க? அந்த பெண் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து, இயேசுவே, நான் தான் உங்கள் ட்ரெஸ்ஸை தொட்டேன். ஏன்னா நான் 12 வருஷமாக வியாதியாக இருக்கேன், எவ்வளவோ செலவழிச்சிட்டேன், என்னை எந்த டாக்டராலும் குணமாக்க முடியல. நான் உங்கள் ட்ரெஸ்ஸை தொட்டால் சுகமாவேன் என்று நம்பி வந்தேன். உங்கள் ட்ரெஸ்ஸையும் தொட்டேன், என் வியாதியெல்லாம் போயிடுச்சு என்று சொன்னார். இயேசு அவளை பார்த்து, மகளே, என் மேலே நீ வச்ச நம்பிக்கையால் தாம்மா சுகமாயிட்ட, நீ சமாதானத்தோடு போம்மா, நல்லா இருமான்னு சொன்னார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? குணமாக்க முடியாத எந்த வியாதியானாலும் இயேசுவால் குணமாக்க முடியும்.